டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பெண் தெய்வமான மாரியம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாரியம்மன் என்பவர் தமிழ்நாட்டு நாட்டுப்புற பெண் தெய்வம். தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் பரவலாக மாரியம்மனை வழிபடுறாங்க. கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பக்கால நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெஞ்சாதான் பூமி குளிர்ச்சி அடையும். மாரி என்றால் மழை. எனவே நம் மக்கள் மழை பொழிய வேண்டி மாரியம்மனை வணங்கினர். அந்நாளை திருவிழாவாகவும் கொண்டாடுவாங்க. மாரியம்மனுக்கு திருவிழா எடுக்கும் காலங்களில் மழை பெய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்க நோய்வாய்ப்பட்டா வீட்டில் உள்ள பெரியவங்க விரைவில் நோய் குணமாக வேண்டும் என கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுறது, அங்க பிரதட்சணம் செய்கிறது, தீச்சட்டி ஏந்துவது, வேப்பிலையை ஆடையா உடுத்தி கோவிலை வலம் வந்து அம்மனுக்கு சாத்துவது, இப்படியாக வேண்டிக் கொள்வாங்க. நோய் சரியானதும் மாரியம்மனுக்கு திருவிழா நடக்கும் நேரங்களில் வேண்டுதலை செஞ்சு முடிப்பாங்க. இப்படியாக மக்கள் நோய் தீர்க்கும் சக்தியாக மாரியம்மனை நினைத்து வழிபட்டார்கள். மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவை கொண்ட வேம்பு மரத்தை தல விருட்சமாக கொண்டவர். மாரியம்மன் ஆதிசக்தியின் மற்றொரு அம்சமாவார். திரிசூலமும் வாளும் மாரியம்மனுடைய ஆயுதமாகும். ஆதிசக்தி அம்சம் கொண்ட மாரியம்மனுக்கு விஷ்ணு பகவானே மகனா பிறந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ மாரியம்மனோட வரலாற்றை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம குங்குமம் டிவியில் போடுற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஜமதக்கினி முனிவரின் மனைவி தான் ரேணுகாதேவி. இந்த தம்பதியர்கள் பல யாகங்களை நடத்தி தவம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளாசியும் வரங்களையும் பெற்றவங்க. ஜமதக்கினி முனிவர் ரேணுகாதேவி தம்பதியருக்கு 5 பிள்ளைகள். விஷ்ணு பகவான் 6வது அவதாரமாக ரேணுகாதேவியின் வயிற்றில் பரசுராமன் பிறந்தார். பதிவிரதையான ரேணுகாதேவி தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று குளித்துவிட்டு ஆற்றங்கரையில் உள்ள சுடுமணலில் பானை செய்ய நினைத்து சுடுமணலில் ரேணுகாதேவியின் கை பட்டவுடன் தண்ணீர் எடுத்துச் செல்லும் வலிமையான பானையாக மாறிவிடும். பிறகு ஆற்றில் உள்ள நீரை பானையில் எடுத்துக்கொண்டு கணவன் செய்யும் சிவ பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார். சிவ பூஜை முடிந்தவுடன் பானையை கீழே போட்டு உடைத்து விடுவார் ஜமதக்கினி முனிவர். தினமும் ஆற்று மணலில் பானை செய்து தண்ணீர் கொண்டு வரும் ரேணுகாதேவிக்கு விதி விளையாட ஆரம்பித்தது. ஒரு நாள் ரேணுகாதேவி ஆற்றங்கரைக்கு சென்று குளித்துவிட்டு பானை செய்ய நினைத்து சுடு மணலில் கைப்பட்டவுடன் வலிமையான பானையாக மாறிவிட்ட மண்பானையில் ஆற்றில் தண்ணீர் எடுக்கும்போது கந்தர்வர்களில் ஒருவர் ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தார். அவரின் உருவத்தை ஆற்று நீரில் ரேணுகாதேவி பார்த்தார். கந்தர்வர்களில் இப்படியும் அழகாக இருப்பார்களா என்று ஆற்று நீரில் கந்தர்வரின் உருவத்தை பார்த்து வியந்தார். உடனே சுடுமணலில் உருவான பானை கரைந்து போய்விட்டது. அதனால் மீண்டும் மீண்டும் சுடுமணலில் பானை செய்ய முற்படும்போது அவளால் மண்பானை செய்ய முடியவில்லை. சிவபூஜைக்கு ரேணுகாதேவி தண்ணீர் கொண்டு வருவார் என ஜமதக்கினி முனிவர் காத்திருந்தார். பூஜையின் நேரம் கடந்துவிட்டது. ஜமதக்கினி முனிவர் சில வினாடிகள் கண்ணை மூடிக்கொண்டு தன் ஞான திருஷ்டியால் ரேணுகாதேவி ஏன் தண்ணீர் கொண்டு வரவில்லை என பார்த்தார். வானில் கந்தர்வர் ஒருவர் பறந்து சென்றதை ஆற்று நீரில் ரேணுகாதேவி பார்த்ததை அறிந்து கொண்டார். ரேணுகாதேவி மனதளவில் களங்கம் ஏற்பட்டிருப்பதை தெரிந்து கொள்கிறார். சினம் கொண்ட ஜமதக்கினி முனிவர் தன் 5 மகன்களையும் அழைத்து உன் தாயை கொல்ல வேண்டும் என கட்டளையிடுகிறார். 5 மகன்களும் தாயை கொல்ல மறுக்கின்றனர். கோபம் மண்டைக்கு ஏறிய ஜமதக்கினி முனிவர் 5 மகன்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். அந்த நேரம் 6வது மகன் பரசுராமன் குடிலுக்கு வருகிறார். தந்தை கோபமாக இருப்பதை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்கிறார். நடந்ததை கூறிய ஜமதக்கினி முனிவர் உன் தாயை கொன்றுவிட்டு வா என பரசுராமனிடம் கட்டளையிடுகிறார். பரசுராமன் அருகில் இருக்கும் கோடாரியை எடுத்துக்கொண்டு தாயை கொல்ல புறப்படுகிறான். ஆற்றங்கரையில் ரேணுகாதேவியை தன் தாய் என்றும் பாராமல் பரசுராமன் கோடாரியால் தலையை துண்டிக்கும் போது அங்கே துணிகள் துவைத்து கொண்டிருக்கும் பெண் சலவை தொழிலாளி உன் தாயை நீயே கொல்லலாமா, வேண்டாம் என கையெடுத்து கும்பிட்டு தடுக்கிறாள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என நினைக்கும் பரசுராமன் யார் சொல்வதும் கேட்கும் நிலையில் இல்லை. பல முறை சலவை தொழிலாளி பெண்ணை விலகச் சொல்லியும் அவள் விலகி செல்லவில்லை. கோபம் கொண்ட பரசுராமன் சலவை தொழிலாளி பெண்ணின் தலையை துண்டிக்கிறார். பிறகு தாயின் தலையை துண்டிக்கிறார். துண்டித்த தாயின் தலையுடன் பரசுராமர் தந்தை ஜமதக்கினி முனிவரிடம் சென்று தாயை கொன்றுவிட்டதாக ரேணுகாதேவியின் தலையை காட்டுகிறார்.
இவன் ஒருவனாவது தந்தையின் பேச்சை கேட்டானே என சந்தோஷப்படுகிறார் ஜமதக்கினி முனிவர். சந்தோஷத்தில் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என ஜமதக்கினி முனிவர் மகன் பரசுராமரிடம் கேட்கிறார். பரசுராமர் தனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்கிறார். தன் தாயும் உடன் பிறந்தவர்களும் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்பதுதான் அந்த 2 வரங்களும். ஏன் எதற்கு என்று கேட்காமல் உன் தாயை கொன்றதால் தந்தேன் உனக்கு 2 வரங்களை என்று சொல்லி 2 வரங்களை கொடுக்கிறார் ஜமதக்கினி முனிவர். மந்திரத்தை சொல்லி கமண்டல நீரை எடுத்து எரிந்து சாம்பலான மகன்களின் மீது தெளித்து 5 மகன்களையும் உயிர் பெற வைக்கிறார் ஜமதக்கினி முனிவர். பிறகு கமண்டல நீரை பரசுராமனிடம் கொடுத்து உன் தாயின் தலையை உடலுடன் ஒன்று சேர்த்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி இந்த கமண்டல நீரை வெட்டுப்பட்ட இடத்தில் தெளித்தால் உன் தாய் உயிர் பெற்று விடுவாள் என சொல்லி அனுப்பினார். பெரும் மகிழ்ச்சி அடைந்த பரசுராமன் தாய் ரேணுகாதேவியின் தலையை எடுத்துக்கொண்டு துள்ளி குதித்து ஓடினார். பதறாத காரியம் சிதறாது என்று சொல்வார்கள். பதற்றத்திலும் அவசரத்திலும் தன் தாயின் தலையை தவறுதலாக சலவை தொழிலாளி பெண்ணின் உடலில் வைத்து தந்தை சொன்ன மந்திரத்தை சொல்லி வெட்டுப்பட்ட இடத்தில் கமண்டல நீரை பரசுராமர் தெளிக்க ரேணுகாதேவி உயிர் பெறுகிறாள். உயிர் பெற்ற அம்மாவின் உடல் அருகே பார்த்தால் உண்மையான அம்மா ரேணுகாதேவியின் உடல் இருக்கிறது. அப்போதுதான் தான் செய்த தவறு பரசுராமருக்கு தெரிகிறது. தந்தையிடம் வந்து முறையிட்டார். யார் உடலில் உன் தாயின் தலை இருக்கிறதோ அவள்தான் உன் தாய் என்கிறார் ஜமதக்கினி முனிவர். இப்போது உன் தாய் ஆதிசக்தியின் முழு அருளை பெற்றிருக்கிறாள். இனி உனக்கு மட்டும் தாயாக இருந்த ரேணுகாதேவி உடல் மாறி உருமாறி புது அவதாரம் எடுத்து உனக்கும் எனக்கும் மற்றும் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் அனைவரையும் காக்கும் அன்னையாக அந்த ஆதிசக்தியே உன் தாய் வடிவில் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். உன் கோடாரியால் வெட்டப்பட்ட சலவை தொழிலாளி பெண்ணும் ஆதிசக்தியோட முழுமையான அருள் பெற்றவள்தான். அதனால்தான் இந்த பெண்ணை ஆதிசக்தி தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று கூறுகிறார். நீங்கள் மாரியம்மன் கோயிலில் பார்த்துருப்பீங்க. மாரியம்மனுக்கு கீழே ஒரு தலை இருக்கும். ஆதிசக்தி அருள் பெற்ற அந்த சலவை தொழிலாளியின் பெண் தலைதான் அது. தமிழகத்தில் மாரியம்மனுக்கான கோயில்கள் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஈரோடு, விருதுநகர், மதுரை, கோவையிலும் பெரிய கோயில்கள் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் மாரியம்மனுக்கு கோயில்கள் இருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் இலங்கை, சிங்கப்பூர், தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா, வியட்நாம், மலேசியா மற்றும் மியான்மரிலும் மாரியம்மனுக்கு கோயில்கள் உள்ளது. அளவான மழை பெய்ய மாரியம்மனை வேண்டிக் கொள்ளலாம். தீராத நோய்கள் குணமடைய மாரியம்மனை வேண்டிக்கலாம். தீராத பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் தீர வேண்டிக்கலாம். குடும்ப நலனுக்காக மாரியம்மனை வேண்டிக்கலாம். மாரியம்மனை நீங்கள் அனைவரும் வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற குங்குமம் டிவி சார்பாக வாழ்த்துறோம். ஆன்மீகம் பற்றின உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் வேணும்னா தலைப்பை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றின வீடியோவை குங்குமம் டிவியில் நாங்கள் போடுறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.